Hi everybody. Today's topic is about difference between plaque and tartar. பேசிக்கான டாபிக் தான், பட் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பிளாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இட் ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்கள் பல்லுக்கு மேலே ஒரு தின் சாஃப்ட் ஸ்டிக்கி ஃபிலிமி லேயர் மாதிரி உங்கள் பல்லுக்கு மேலே பேக்டீரியா வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். டீத் அண்ட் கம்ஸ் மேலே ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹை சுகரி டயட் அண்ட் ஸ்டார்ச்சி டயட் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, திஸ் கேன் பி ரிமூவ் பை யோர் செல்ஃப் பை அ ப்ராப்பர் டென்டல் ப்ரஷிங் டெக்னிக் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் இதை க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இதை அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து டூத் டீக்கேயும் கம் டிசீஸும் லீட் பண்ணும் உங்களுக்கு. வாட் இஸ் டாட்டார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்கை நீங்கள் அப்படியே விட அது லேயர் மேலே லேயர் ஃபார்ம் ஆகிட்டு தட் வில் ஹார்டன் அண்ட் டர்ன் இன் டு டாட்டார். இந்த டாட்டார் ரொம்ப டேஞ்சரஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் லீட் டு மோர் பிளாக் ஃபார்மேஷன். மோர் பிளாக் ஃபார்மேஷன் என்ன ஆகும்னா, பல்லுக்கு மேலே மட்டும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ஸ்குள்ளே பெனிட்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட போன் எல்லாம் எரோட் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ தட் வில் லீட் டு மோர் சிவியர் கம் டிசீஸ். ஸோ டாட்டார் ஃபார்ம் ஆகிட்டாலே வந்துட்டு டெஃபினெட்லி ப்ரொஃபஷனல் டென்டல் கிளீனிங் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பிளாக் ஆர் டாட்டார் எது இருந்தாலுமே அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து டென்டல் கிளீனிங் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு ஹாப்பி ஸ்மைலிங்காக எப்பவுமே இருக்க முடியும். For more such dental videos, please follow my channel. Thank you.